இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த புதிய மாதத்திலும் உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திலும் வாக்குத்தத்த வசனமாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தின் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த பொழுது இந்த பூமி ஒழுங்கின்மையாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பூமியில இருள் ஆண்டு கொண்டிருந்தது. இவை எல்லாவற்றையும் வெளிச்சமாக்கும்படியாக ஜலம் ஒரு பக்கம் குவியலாய் போகும்படியாக, வெட்டாந்தரை ஒரு பக்கம் உருவாகும்படியாக ஆவியானவர் வந்த பொழுது இவை அனைத்தும் சரியாக செயல்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு எல்லா காரியங்களையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒழுங்கு வர வேண்டும் என்று சொன்னால் ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஒழுங்கு வர வேண்டும். நாம் சரியான காரியங்களை செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஆவியானவர் நமக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவஜனமே, ஆவியானவர் நமக்குள் வரும்போது நிச்சயமாக ஒரு ஒழுங்கு ஏற்படும். நிச்சயமாக அங்கே ஒரு காரியம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில உண்டு அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. ஆகவே ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில வந்தார் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். ஆவியானவர் முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் வர வேண்டும். ஆவியானவர் வந்தார் என்று சொன்னால் நிறைய காரியங்களிலே நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவதாக ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது நிறைய காரியங்களை நம்மை சரிப்படுத்துகிறார், சீர்படுத்துகிறார். அநேக காரியங்கள் நம்மிடத்திலே ஒரு மாற்றத்தை ஆவியானவர் உருவாக்குகிறார். அதன் பின்பு 2வதாக ஆவியானவர் நம் நடுவில் இருந்து கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கிறார். வசனம் சொல்லுகிறது, ஆகாய் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தின் மூலமாக ஆகாய் மிகவும் நேர்த்தியாக செருபாபேலுக்கு சொல்லுகிற காரியத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆவியானவர் உங்கள் நடுவில் இருக்கும் பொழுது நீங்க எந்த காரியத்தை குறித்தும் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவதாக ஆவியானவர் நமக்குள் வரும்போது காரியங்கள் ஒழுங்குபடுத்தப்படுகிறது, சீர்படுத்தப்படுகிறது. 2வதாக ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது பயத்தின் ஆவிகள் எல்லாம் மாறுகிறது. ஆண்டவர் அநேக காரியங்களை அற்புதமாய் நமக்கு செய்ய, விடுதலை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆவியானவர் நம் நடுவில் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 3வது பார்த்தோம் என்று சொன்னால் 1 கொரிந்தியர் 6:19 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சரீரம் பரிசுத்த ஆவியாய் இருக்கிறது என்று சொல்லி இங்கே நாம் பார்க்க முடிகிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் இந்த சரீரத்தை ஆளுகை செய்யும் போது இந்த சரீரத்திலே ஒரு விடுதலை உண்டாகும். ஆவியானவர் நம்முடைய சரீரத்திற்குள்ள வரும்போது சரீரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில வந்தார் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை சரிப்படுத்தப்படுகிறது. அது மாத்திரம் அல்லாம அநேக காரியங்களை நமக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். நம்முடைய நடுவில் இருந்து அவர் கிரியைகளை செய்வதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரம் அல்லாம ஆவியானவர் நம்முடைய சரீரத்தை ஆளுகை செய்கிறவராகவும் இருக்கிறார். ஆகவே ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே அசைவாடினார் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஒரு விடுதலையை காண முடியும். அந்த விடுதலையை இந்த மாதத்தில் மாத்திரமல்ல, இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலேயும் ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்வார் என்று சொன்னால் நிச்சயமாக அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையிலே தந்து நிறைவான நன்மைகளை தந்தருள்வார் என்கிறதில் எந்தவித சந்தேகமில்லை. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளினாலும் ஆண்டவர் உங்களை நடத்துவாராக. அப்படியே நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, இந்த மாதத்தில் நீ கொடுக்கப்பட்ட வார்த்தையின்படி ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறீர். அந்த ஆவியானவர் இன்றைக்கு எங்க வாழ்க்கையில
எங்க சரீரத்துல, எங்க குடும்பத்துல, எங்க ஆலயத்துல, ஆமென் ஆண்டவரே, எங்கள் நடுவிலே நீர் அசைவாடும் பொழுது அநேக மாற்றங்கள் உண்டாகும், அநேக ஆசீர்வாதங்கள், அநேக விடுதலை, அநேக அற்புதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆசீர்வாதத்தை பரத்திலிருந்து என் ஆண்டவர் கொடுத்து, ஆவியானவர் எங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் சரீரத்திலே ஆண்டவர் நாங்கள் வெற்றி காண ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்தருளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.